வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்களலாம் சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஷிப் 3.1 10 இயர்ஸ் ரினிவல் அந்த எக்ஸாமினேஷனோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க சிஷிப் 3.1ல 10 இயர்ஸ் ரினிவலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் ஒரு ஜென்ரல் பேப்பர் இருக்கும், அப்புறம் ப்ராக்டிக்கல் இருக்கும். இந்த ஜென்ரல் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு டைம் 45 மினிட்ஸில் 30 கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதில் பாஸ் க்ரைட்டீரியா 70%. இந்த ஜென்ரல் பேப்பரில் எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் தப்பாக பண்ணால் அந்த மார்க் மட்டும்தான் போகும் இல்லையா, -1 அந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரல் பேப்பரில் கிடையாது. சரிங்களா? ஜென்ரல் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் வரும். ரொம்ப ஜென்ரலாக தான் கேட்பாங்க. ரொம்ப டெக்னிக்கலாக இருக்காது. நார்மலாக தான் கேட்பாங்க. அது நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஒரு டைம் அந்த புக்கை நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைனாலும் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணினாலும் அந்த ட்ரைனிங்கில் அந்த 13 கொஸ்டினை நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரெண்டாவது இதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிறது அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. சரிங்களா? நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் நெகட்டிவ் மார்க் இருக்காது. பழைய பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டு, ஒரு பைப்பு, மேக்ரோ இந்த 3 இருக்கும். பட் இதில் ஒரு புது விதமான ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு 8 செக்மெண்ட் ஆஃப் பிளேட் கொடுத்துருவாங்க. இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஒரு ரோப் கட்டி உங்களுக்கு 8 செக்மெண்ட் ஆஃப் பிளேட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த பிளேட்டில் உள்ள டிஃபெக்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அது அக்செப்டடா இல்லை ரிஜெக்டடா அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? முன்னாடி உங்களுக்கு சிங்கிள் பிளேட்டில் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் முன்னாடி உள்ள ப்ராக்டிக்கல் எக்ஸாம். இப்போ உள்ள ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஒரு 8 செக்மெண்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? இந்த 8 செக்மெண்ட்டில் தான் உங்களுக்கு டிஃபெக்டை கண்டுபிடிக்கணும். முன்ன நம்ம எக்ஸாம் நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம மார்க் பண்ணுவோம். பட் இப்போ உங்களுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துட்றாங்க, டேப் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த டேப்பில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இதுதான் இந்த சிசிப் 3.1 10 இயர்ஸ் ரினிவலோட எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராக்டிக்கல் எப்படி நம்ம எக்ஸாமில் அட்டன் பண்ணுறது, எந்த மாதிரி கேட்பாங்க, ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா அடுத்தடுத்த வீடியோவில் சிசிப் 3.1 ஃபுல் டாப்பிக்கே நான் கவர் பண்ணலாம்னு பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்த நல்ல டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய், டேக் கேர், see you, bye.